கிட்டத்தட்ட 20-22 வருஷம் கழிச்சு தல அஜித் வந்துட்டு ஒரு ஆட்ல நடிச்சிருக்காரு. அதுவா விஷயம் அப்படின்னா அது விஷயம் கிடையாது. அவர் நடிச்ச ஆடு தான் விஷயம். அது என்ன ஆட்னா அது ஒரு ஃபுட் சம்பந்தப்பட்டது. கேம்பான்ற கூல் ட்ரிங்க்ஸுக்கு ஆடுக்கு. ஏன் வேற எந்த ஆக்டருமே நடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா வந்துட்டு தல அஜித் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்த பல ரசிகர்களுக்கு வந்துட்டு இது ஒரு 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 ஏமாற்றமா இருந்தது. அவரோட விருப்பம் அது நடிக்கலாம் நடிக்காம போகலாம் அப்படின்றது. ஆனா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிங்க. அது வந்துட்டு அவரோட ஃபேஸ் வேல்யூ. இப்போ அஜித் அவர்களோட சம்பளம் வந்துட்டு ஒரு 15 இருந்து ஒரு 20 கோடி ரூபாய் இருக்குன்னா அதை ஏன் வேற ஆக்டரை வச்சு நடிக்க வச்சிருக்கலாமே, இல்ல ஒரு சின்ன ஆக்டர் வச்சு நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்றப்போ அவங்களுக்கு 5 இருந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாலே போதுமானது. ஆனா வந்துட்டு இவருக்கு 15 இருந்து 20 கோடி கொடுக்குறாங்கன்னா அப்போ மக்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு இவரை நம்புறாங்க. இவரோட ஃபேஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இது மூலமா வியாபார யுக்திகள் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் தான். தல கடைசியா பேசின இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு ஸ்பான்சர் தேவைப்படுறாங்க, அது மூலமா மணி தேவைப்படுது அப்படின்னு. இது என்னோட பர்சனல் வெல்த்துக்காக இல்ல, அந்த அமௌண்ட் மொத்தமும் வந்துட்டு இந்த ரேஸுக்காக தான். ஏன்னா இந்த ரேஸ் அந்த அளவுக்கான மணியை கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக எங்களுக்கு ஸ்பான்சர் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி இந்த ஆடு வந்துட்டு இந்த ஃபுட் ப்ராடக்டா இல்லாம வேற ஏதாவது ஆடா இருந்திருந்தா இந்த அளவுக்கு விவாதமும் ஆயிருக்காது. அதை வந்துட்டு எல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமா தான் கடந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சமூகத்துல உயர்ந்தவங்களோ, திரைப்பிரபலங்களோ, இல்ல கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான அவங்க பயன்படுத்தாத பொருளை வந்துட்டு நம்மளுக்கு பயன்படுத்த சொல்றாங்கன்றப்போ சின்ன சின்ன குழந்தைகள் வந்துட்டு இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க வந்துட்டு பொய் சொல்ல மாட்டாங்க, இது நம்ம உடலுக்கு நல்லதுதான் அப்படின்னு அதை வாங்கி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பெரும்பாலான தல ரசிகர்களே வந்துட்டு இது தப்பு, இல்ல இது இந்த டைம்ல வேணாம், அனாவசியமானது அப்படின்ற மாதிரி தான் சோசியல் மீடியா ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க. இது தேவையா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இதனால உங்களுக்கு என்னடா பிரயோஜனம், பயன் இருக்கா, அவங்கலாம் அப்படிலாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னீங்கன்னா இதுல பிரயோஜனம் இருக்கு. ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்க இதுக்கு அடுத்தபடியா இருக்கிற நடிகர்களோ நடிகைகளோ வேற யாராவது இன்ஃபுளுசரோ வந்துட்டு இந்த மாதிரியான ஆட்ல நடிக்கிறதுக்கு ரொம்பவே தயங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நடிச்சா நம்மளுக்கும் இந்த மாதிரியான விஷயம் தான் நடக்கும்னு. இதெல்லாம் சொல்றதுனால இவன் அவன் ஃபேனா இருப்பானோ இவன் ஃபேனா இருப்பான்னு நினைக்காதீங்க. ஒரே தலை அஜித்னு சொன்னவன் தானா சொல்றவன் தானா, இது தமிழ்நாடு இல்லடா தலைநாடு, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே அஜித் குமார் அப்படின்னு சொன்னவன் தானா, இப்பவும் சொல்றவன் தானா. இந்த ஆடுன்றதை தாண்டி வேற சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான வாதம் வச்சாலும் அதுக்கு பதில் வாதம் வைக்கிறவன் தானா, அதுக்கு பின்வாங்கினதே கிடையாது. ஆனா இந்த ஆடுன்னு வரும்போது என்னால வாதத்தையே முன்வைக்க முடியல. அதுதான் உண்மை. உங்களுக்கு பிடிச்ச நடிகரா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரரா இருக்கட்டும், வேற யாராவது இன்ஃபுளுசரா இருக்கட்டும், இந்த உலகத்துல யாரா வேணா இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்களா கூட இருக்கட்டும், ஒரு ஆட்ல வர்றாங்க அப்படின்றப்போ நீங்க நல்லா யோசிச்சுக்கீங்க. அது அவங்களோட லாபத்துக்கும் அவங்களோட வருமானத்தையும் உயர்த்துறதுக்கான தவிர அது வந்துட்டு சமூகத்துக்கானது கிடையாது. நீங்க உங்களுக்கு எது தேவைன்றதை நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி அது உடம்புக்கு கெடுதல் இல்லை அப்படின்றப்ப மட்டும் அதை வாங்குறதுக்கு போங்க. ஒருவேளை இந்த வீடியோ நிறைய வியூஸ் போய் அது உங்களோட பார்வைக்கு வந்து அது தப்பான கன்வே ஆயிருந்தா அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் தான் அதை சரியா ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அதை நான் தான் சரியா உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கணும். இதுக்கெல்லாம் மேல நீங்க என்னை கண்டபடி திட்டினாலும் இந்த விஷயத்துல நான் சந்தோஷம் தான் போடுவேன். ஏன்னா யாரா இவங்க என்னை விட பெரிய தலை ஃபேனா இருக்காங்களே அப்படின்னு அதுலயும் எனக்கு சந்தோஷம் தான்.